அனைவருக்கும் வணக்கம். ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. போன வருஷம் வந்து இந்த செடி மறுபடியும் வருமோ வராதோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே வச்ச செடியெல்லாம் அழகாக வந்துருச்சு. இது மினி ரோசஸ். இது 3 செடி வச்சோம் நம்ம. ஒயிட், எல்லோ, அப்புறம் ஒரு ரெட் 3 வச்சோம். 3மே அழகாக வந்திருக்கு. நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா குட்டி குட்டி செடிங்க. அது இது பார்த்திங்கன்னா நிறைய இந்த மண்ணில் பார்த்திங்கன்னா நிறைய கல் இருக்குது. அதனால் திரும்ப வருமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, இதுதான் ஆளில் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இது நம்மளோட ஷ்ரப் ரோசஸ், இது நம்மளோட டெக்யூலா கோல்டு. எல்லாமே வந்துடுச்சு. கட் பண்ணி விடணும். இந்த ரோஜாப்பூ செடி பார்த்தீங்களா, இது நம்ம பிரிண்டாபெல்லா ரோஸ் பிளான்ட்டு. இது பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜாப்பூ. அவ்வளோ நல்ல வாசம், லைட் பிங்க் கலரில் இருக்கும். நான் போன முறை நிறைய வீடியோஸ் இந்த ரோஜாப்பூ செடி பற்றி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பன்னீர் ரோஜாப்பூ மாதிரி தான். இது நம்ம ஃபயர் ஃபைட்டர் ரோஸ். இது பார்த்தீங்கன்னா பெரிய ரோஜா பூவாக இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும், நல்லா டார்க் ரெட்டில் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா நிறைய துளிர் விடலை. பிரிண்டாபெல்லா ரோஸ் பிளான்ட்டோட இலை பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். அது நல்லா நிறைய துளிர் விட்டு வந்திருக்கு. இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரப் ரோஸ் ஒன்று, அதுக்கப்புறம் டெக்யூலா ரோஸ். 3மே வந்து ரொம்ப நல்லா துளிர் விட்டு நல்லா வந்திருக்கு, வேகமாகவே வளர்ந்து வந்திருக்கு. இதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட கிறிசாந்திமம் எல்லாம் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. அதோட போன வருஷம் டுலிப் வச்சுருந்தோம். அதுலேருந்தும் லைட்டாக ஒரு இலை வந்திருக்கு. ஆனால் கண்டிப்பாக அதுக்குள்ளே பூ பூக்காது. ஏன்னா அதுக்குள்ளே குருவி எல்லாம் அதை தோண்டி வெளியில் எடுத்துரும். இந்த ரோஜா பூச்செடியெல்லாம் கொஞ்சம் நல்லா வெட்டி விட்டுட்டோம்னா பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா துளிர் விட்டு நல்லா அடர்த்தியாக வளரும். இப்போ பாருங்க, நம்ம எல்லாம் ப்ரூன் பண்ணி விட்ட பின்னாடி நம்மளோட ரோஜா பூச்செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதில் வந்து பெரிய ஹைலைட் என்னன்னா, அந்த மினி ரோஸ் பிளான்ட்லாம் வராது. ரொம்ப குட்டி குட்டி பிளான்ட் அது. அது வராது அப்படின்னு நினச்சா அது ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அதோட பூக்கள் எப்போ பூக்கும் அப்படின்னு நான் காத்துட்ருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.